உனக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ, எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிறாங்களோ, எந்த சபையாக இருந்தாலும், ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற வசனத்தை போதிக்கிற எந்த சபையாக இருந்தாலும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் உன்னை உள்ளே பிரவேசித்துக்கொள். அங்கே பேசப்படுகிற 1000 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். பரிகாரம் நிரந்தரம் இல்லப்பா, நான் நிரந்தரமாய் உன் நிர்வாணத்தை மூடுகிற ஒரு தீர்ப்பை உண்டு பண்ண போகிறேன், அதுக்கு ரத்தம் தேவைப்பா, வாப்பா அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு வராரு. அவனை கூட்டிகிட்டு வந்து அவன் முன்னால் ஒரு ஆட்டை அடிக்கிறாரு. அந்த ஆட்டை அடித்து ஆட்டை கொன்று அதனுடைய தோலை உரிக்கிறாரு. தோலை உதிர்த்து அந்த தோல் ஆடையை அவனுக்கு குடித்து பாருப்பா, எத்தனை நாள் ஆனாலும் உன் நிர்வாணம் தெரியாமல் இந்த ரத்தத்தின் ஆடை உன்னை காக்கும். யாரெல்லாம் பிசாசை நம்புறீங்க? ஒருத்தருமே பிசாசு நம்புறதில்ல. ரொம்ப சந்தோஷம். பிசாசு இருக்கிறான்னு நம்புறீங்களா? ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். நல்ல தெளிவை கேட்டுட்டு இருக்கீங்க. ரொம்ப சந்தோஷம். இப்போ வேதத்தின் ஆக்குனராக இருக்கிற பரிசுத்த ஆவியானவரே, வேதத்தின் மகத்துவங்களை அறிந்து கொள்ளும்படி எங்கள் மனக்கண்களை திறந்தரலும். நீரே தேவன், நாங்கள் உம்முடைய பிள்ளைகள். நீர் பேசும் உம்முடைய பிள்ளைகளாக இருக்கிற நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 3வது வசனம். பூர்வ கால முதல் கர்த்தர் எனக்கு தரிசனையானார் என்பாய். ஆம், அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன், ஆதலால் காருண்யத்தால் உன்னை இழுத்து கொள்ளுகிறேன். அவருடைய அநாதி சிநேகம், அவருடைய காருண்யம் இந்த வருஷத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே அதிகமான நன்மைகளை செய்யப்போகிறது என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தத்தின் மூலமாக நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. சப்பா பண்ணியிருப்பேன். ஆகவே இந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில் அவருடைய அன்பு, அவருடைய காருண்யம், இவைகளை பற்றி நாம் இந்த வருஷம் முழுவதிலும் கூட தியானிக்க போகிறோம். இது நம்முடைய வாழ்க்கையில் அவர் மேல் உள்ள அந்த ஒரு அன்பையும், அவர் நமக்கு தரப்போகிற ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெருக பண்ணக்கூடியதாக இருக்கிறது. அவருடைய அன்பு எப்பேற்பட்டது என்று சொன்னால், தீத்து 3வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். நம்முடைய கர்த்தராகிய தேவனுடைய தயையும் மனுஷர் மேல் உள்ள அன்பையும் பிரசன்னமானது, அன்பும் பிரசன்னமானது. இரட்சகராக இருக்கிற தேவனுடைய தயவும் மனுஷர் மேல் உள்ள அன்பும் பிரசன்னமான போது, இப்போ அவருடைய ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் தேவனுடைய தயவு, தேவனுடைய இரக்கம், தேவனுடைய காருண்யம் வெளிப்படுவதற்கு முன்பதாக அந்த மனுஷனை தேவன் அன்பு கூறுகிறார். அல்லேலூயா. ஒரு மனுஷன் மேல் இரக்கம் காட்ட வேண்டும் என்று சொன்னால், அவன் இரக்கம் காட்டுவதற்கு முன்பதாக அந்த மனுஷனை அன்பு கூர்ந்தால் மாத்திரமே இரக்கம் காண்பிக்க முடியும். ஆகவே தேவன் தம்முடைய அன்பை வெளிப்படுத்துவதற்கு முன்பதாக அவருடைய இரக்கத்தையும் நம்மேல் வைத்திருந்தார் என்று வேதத்தில் நாம் பார்க்கிறோம். ஆகவே தான் இந்த வசனம் தீத்து 3:4 சொல்லுகிறது, தேவனுடைய தயவும் மனுஷர் மேலுள்ள அன்பும். தயவும் அன்பும் இரண்டும் நம்முடைய தேவனிடத்தில் இருக்கிறதான மிக சிறந்த ஒரு சுபாவம். அவர் நீதியுள்ளவராயிருக்கிறார், அவர் நியாயம் தீர்க்கிறவராயிருக்கிறார், அவர் பாவத்துக்கு தகுந்த தண்டனையை கொடுக்கிறவராயிருக்கிறார். ஆனாலும் அவர் இன்றைக்கும் அன்பையும் இரக்கத்தையும் மனிதர் மேல் காட்டி கொண்டிருக்கிறார் என்பதை வேதம் முழுவதிலும் நாம் பார்க்க முடியும். அவர் நியாயம் தீர்க்க போகிறார், வெறும் அன்பா மாத்திரம்தான் இருக்கிறாரா அப்படின்னு சொல்லி கேட்டாக்கா, இல்லை, அவர் நீதியுள்ளவராய் நியாயம் தீர்க்கிறவராய் இருக்கிறார். ஆனால் இன்றைக்கு நீடிய பொறுமையோடு ஒவ்வொருவர் மீதும் தம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார், தம்முடைய இரக்கத்தை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஆகவே தான் இந்த அன்பையும் அவருடைய இரக்கத்தையும் குறித்து நாம் அறிந்து கொள்ளும் பொழுது இன்னும் அதிகமாய் அவரை நாம் நேசிக்க முடியும். அவருடைய அன்பை குறித்து ஒரு சில காரியங்களை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல் கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். எப்படிப்பட்ட அன்பு! இந்த இயேசுவின் அன்பு, இந்த தேவனுடைய அன்பு
நாம் தொழுது கொள்ளுகிற இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பு எப்பேற்பட்ட அன்பு என்று சொன்னால், ஒரு தகப்பன் பிள்ளைக்கு இறங்குகிறது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். ஒரு தகப்பனுடைய அன்பை இயேசுவினிடத்தில் நாம் பார்க்க முடியும். இங்கு நாம் அநேகர் தகப்பன்மார்கள் இருக்கிறோம், தாய்மார்கள் இருக்கிறோம். நம்முடைய பிள்ளைகளிடத்தில் எவ்வாறு அன்பு கூறுகிறோம் என்று சொல்லி நமக்கு தெரியும். ஆகவே தான் இயேசு சொல்லும் பொழுது இப்படியாய் சொல்லுகிறார், பொல்லாதவர்களாயிருக்கிற நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரமபிதா நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஹல்லேலூயா. அப்ப நிச்சயமாய் கேரண்டியாய் தேவன் நன்மைகளை தருவார் என்று சொன்னால் அவர் நம்முடைய பரம தகப்பன். ஹல்லேலூயா. எரேமியா 31:9 வாசித்து பாருங்க. அழுகையோடும் விண்ணப்பங்களோடும் வருவார்கள், அவர்களை வழிநடத்துவேன், அவர்களை தண்ணீருள்ள நதிகள் அண்டைக்கு இடராத செம்மையான வழியிலே நடக்க பண்ணுவேன். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன், எப்ராயிம் என் சேஷ்ட புத்திரனாய் இருக்கிறான். இஸ்ரவேலுக்கு நான் பிதாவாய் இருக்கிறேன். அதாவது இஸ்ரவேல் என்று சொல்லும் பொழுது இன்றைக்கு இஸ்ரவேல் நாட்டில் இருக்கிற இஸ்ரவேலர்கள் மாத்திரமல்ல, இன்றைக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்ட ஒவ்வொருவரும் இஸ்ரவேலர்களும் ஆபிரகாமின் சந்ததியுமாய் இருக்கிறார்கள் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே அவருக்கு பயந்து அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வைத்து அவரை நம்பி இருக்கிற நாமே இஸ்ரவேலர்கள். நமக்கு இந்த தேவன் பிதாவாய் இருக்கிறார். எல்லாம் சொல்லுங்க, பிதாவாய் இருக்கிறார். என் இயேசு எனக்கு பிதாவாய் இருக்கிறார். பிதான்னா அப்பா. அவரு ஜெபம் பண்றதுக்கு கற்றுக் கொடுக்கும் பொழுதே பாருங்க, எவ்வளவு கடவுளை அப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிடுற அந்த உரிமையை அவர் தராருனாக்கா அவர்கிட்ட எவ்வளவு அன்பு இருக்கும் யோசனை பண்ணி பாருங்க. வாசித்து பாருங்க, மத்தேயு எழுதின சுவிசேஷம் 6வது அதிகாரம் 9வது வசனம். நீங்கள் எப்படி அவரிடத்தில் வேண்டிக் கொள்ளுவதற்கு நாம் நிற்கும் பொழுது எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும், இந்த இயேசு அப்பாவிடத்தில், இயேசுவினிடத்தில், இந்த தெய்வத்தினிடத்தில் எப்படி வேண்டிக் கொள்ள வேண்டும் என்று அவர் கற்றுக் கொடுக்கும் பொழுது அவர் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் தெரியுமா? பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவே. எல்லாரும் சொல்லுங்க, பரலோகத்தில் இருக்கிற எங்கள் அப்பாவே. பாருங்க, இந்த வார்த்தையை நாம் ஜெபத்தில் பயன்படுத்தும் பொழுதே நம்முடைய உள்ளத்தில் ஒரு பெரிய ஒரு தைரியம் வந்துவிடும். ஏனென்று சொன்னால், நான் ஆராதிக்கிற இந்த ஆண்டவர் என் தகப்பனாய் இருக்கிறார். தகப்பனாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அவர் பரலோகத்தில் இருக்கிறார். பரலோகத்தில் இருக்கிறது மாத்திரமல்ல, அந்த சராசரங்களையும் அவர் ஆண்டு கொண்டிருக்கிறார். எல்லாம் அவர் கரத்தில் இருக்கிறது அப்படின்றத உணர்வோடு அவருடைய சமூகத்துக்கு ஜெபிக்க வாருங்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆகவே தான் ஜெபிக்கும் பொழுது சில நேரங்களில் ஆத்தும பாரத்தோடு, பல நேரங்களில் ஆவியானுடைய துணையோடு கூட நாம் அழுகிறோம், கதறி நாம் ஜெபிக்கிறோம். ஆனால் எப்பொழுதெல்லாம் பாருங்க, ஒரு சில பேர் எப்பொழுதெல்லாம் ஆண்டவருடைய சமூகத்துக்கு போகிறாங்களோ, அவங்களுடைய தனிப்பட்ட காரியத்துக்கு, அவங்களுடைய அன்றாட தேவைகளுக்கு, வியாதிகளுக்கு, பிரச்சனைகளுக்கு, போராட்டங்களுக்கு ஆண்டவருடைய சமூகத்தில் போகும் பொழுதெல்லாம் ஒரு குற்ற உணர்வோட, தாழ்வு மனப்பான்மையோட, அழுவேச்சோட, ஆண்டவரே அப்படி அழுகையோட போகிறத பிசாசு பழக்கப்படுத்தி விட்டான். ஆண்டவருடைய அப்பா கிட்ட கேட்கிறத ஒரு அன்போடும் உரிமையோடும், அவர் பெரியவர் என்ற, எல்லாம் கொடுக்க வல்லவர் என்ற தைரியத்தோடும் விசுவாசத்தோடும் கேட்கக்கூடிய ஜெபத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். என்று சொன்னால் அவர் தகப்பன், என் அப்பாவா பாருங்க அப்படின்னு சொல்லி கற்றுக் கொடுக்கிறார். இன்னைக்கு பல நேரங்களில் அவருடைய அப்பாவா பார்க்க முடியாதபடி நாம் கூனி குறுகி விடுகிறதுக்கு காரணம் என்ன என்று சொன்னால், பிசாசு நம் வாழ்க்கையில் கொண்டு வந்து போடுகிற பாவங்கள் மற்றும் பிசாசுக்கு நம் வாழ்க்கையில் இடம் கொடுத்து விடும் பொழுது நாம் அவரை உரிமையோடு கூட நோக்கி பார்க்க முடியாமல் போய்விடுகிறது. ஆனால் அவருடைய அன்பு
நமக்கு அவரை அப்பா என்று அழைக்கும் உரிமையை தந்திருக்கிறது. ஏசாயா 66:13. ತಾಯಿ ಮಗನನ್ನು ಸಂತೈಸುವ ಪ್ರಕಾರ ನಾನು ನಿಮ್ಮನ್ನು ಸಂತೈಸುವೆನು. எப்படி அவர் நம்மை ஆறுதல் படுத்துகிறாரா? எப்படி ஆறுதல் படுத்துகிறார்? ஒரு தாய், எல்லாம் சொல்லுங்க, தாய் தேற்றுவது போல என் தேவன் என்னை தேற்றுவார். அப்ப தாய் என்று தாய் தகப்பன் ஸ்தானத்தில் நம்முடைய தேவன், அவரை நாம் நிறுத்த வேண்டும். தாயை போல தகப்பனை போல அவர் நம்மை அன்பு கூறுகிறார் என்பதை அறிய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் அவருடைய அன்பை புரியாதனால தான், அதுவும் சொல்ல போனாக்கா அவருடைய பிள்ளைகளாய் மாறிவிட்ட நமக்கு எவ்வளவு அன்பு இருக்கும். ஆமென். இந்த உலகத்தில் இருக்கிற மக்களையே அவர் அன்பு கூறுகிறாராம். ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மீட்படைய வேண்டும் என்று தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி எவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். அல்லேலூயா. எங்க அன்பு கூர்ந்தாரு? உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இன்றைக்கு அவரை நேசித்து அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு அவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, அவரை நம்பி இருக்கிற நம்மேல் அவர் இன்னும் எவ்வளவு அன்பு காட்டுவார். ஆமென். அவர் நம்மை தேற்றுகிறார், தாயை போல தகப்பனை போல. ஆகவே அவருடைய அன்பை நாம் ஒருபொழுதுமே குறைத்து மதிப்பிட்டு விடக்கூடாது. அவருடைய அன்பு இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்பை காட்டிலும் மேலான அன்பு. தாய் ஏன் தன் பிள்ளையை தேற்றுகிறாள்? தன் தாய்க்கு அந்த பிள்ளையின் மீது அன்பு இருக்கிறதுனால தேற்றுகிறாள். இன்றைக்கும் இயேசுவின் அன்பு நமக்கு போதுமான அளவு இருக்கிறது என்ற தைரியத்தோடு வாழ்க்கையில் முன்னேறி செல்வோம். ஆமென். ஹல்லேலூயா. அவர் தகப்பனை போல தாயை போல நம்மில் அன்பு காட்டுகிற அன்புள்ள தெய்வம். ஆகவே இந்த அன்புக்கு நம்முடைய வாழ்க்கையிலே எதை கொடுத்தாலும் ஈடாகாது. அதனால்தான் வேதத்தை எழுதும் பொழுது எழுத்தாளர்கள் எபிரேய பாஷையில் இந்த வேதத்தில் நிறைய அன்பை பற்றி இருக்கிறது. அதாவது கணவன் மனைவியுடைய அன்பு, தாய் பிள்ளைகளிடத்தில் காட்டுகிற அன்பு, தகப்பன் காட்டுகிற அன்பு, சிநேகிதருடைய அன்பு, உற்றார் உறவினருடைய அன்பு, இப்படியெல்லாம் வேதத்தில் இருக்குது. இவைகளெல்லாம் எழுதி கொண்டே வரும் பொழுது இந்த வேதத்தை எழுதுகிற எழுத்தாளர்கள், தேவ ஆவியினால் நிரப்பப்பட்ட அந்த எழுத்தாளர்கள் எழுதும் பொழுது இந்த இயேசுவின் அன்புக்கு இங்கே தமிழ் பைபிளில், மற்ற பைபிள்லாம் எல்லா இடத்துலையும் அன்புன்னு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. எபிரேய பாஷையில் அவங்களுக்கு இந்த அன்பை விசேஷத்தை காமிக்கிறது எப்படி? ஏன்னா ஒவ்வொரு அன்புக்கும் ஒவ்வொரு பதங்கள் பயன்படுத்தப்படும் எபிரேய பாஷையில். அப்போ வரும் பொழுது அவங்க இதுக்கு எந்த வார்த்தை கொடுத்தா இந்த இயேசுவின் அன்புக்கு பொருத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தையை கொடுக்குறாங்க எபிரேய பாஷையில். அதுக்கு அகாப்பே என்று சொல்லி அர்த்தம். அகாப்பே அன்பு அப்படின்னு. அகாப்பே அப்படின்னு சொன்னாக்கா எந்த ஒரு பிரதி பலனும் எதிர்பார்க்காமல் அன்பு கூறுகிறது. ஹல்லேலூயா. அப்படி யாரையாவது நீங்களும் நானும் அன்பு கூற முடியுதா? கொஞ்சம் கொஞ்சம் அன்பு கூறுறோம் இல்லையா? ஏன்னாக்கா கேட்டு பாருங்க, ஏங்க அவங்களோட பேசுறதில்ல, ஏங்க அவங்கள வெறுக்கிறீங்க, ஏங்க அவங்கள நேசிக்க முடியறதில்ல அப்படின்னாக்கா கண்டிப்பாக நம்ம காரணம் சொல்லுவோம். இல்லைங்க, நான் நினைக்கிற மாதிரி அவங்க நடக்கிறதில்ல, நான் சொல்கிற மாதிரி நடக்கிறதில்ல, அவங்க என் மனசை காயப்படுத்திடுறாங்க, நான் விரும்புகிற மாதிரி அவங்க நடந்தால் அவங்கள அன்பு கூறுறேன். ஓகே, நான் நினைக்கிற மாதிரி எங்கள் ஃப்ரெண்டு நடந்துக்கிட்டானா ஃப்ரெண்டு அன்பு கூறுறேன், நான் நினைக்கிற மாதிரி என் மனைவி நடந்துக்கிட்டா என் மனைவி அன்பு கூறுறேன், நான் சொல்கிற மாதிரி எங்கள் பாஸ்டர் நடந்துக்கிட்டா எங்கள் பாஸ்டர் அன்பு கூறுறேன். அப்போ ஒவ்வொரு விஷயம் எதிர்பார்ப்பு இருக்கிறது. இப்படி நடந்தா, இப்படி செஞ்சா, இப்படி பேசினா அன்பு கூறுவேன். ஆனால் இயேசுவின் அன்பு எப்படி தெரியுமா? நீ எப்படி இருந்தாலும் அன்பு கூறுகிறார். அதுதான் அகாப்பே அன்பு, தன்னிகரற்ற அன்பு, சுயநலம் இல்லாத அன்பு. இப்படிப்பட்ட அன்புக்கு நாம் ஒவ்வொருவரும் கூட கடனாளிகளாக இருக்கிறோம். இப்படி அன்பு கூர்ந்ததுனால தான் அவர் நியாய தீர்ப்பில் வரும் பொழுது அவர்கிட்ட யாருமே எதிர்த்து பேச முடியாது. அப்பா, உன்னுக்கிட்ட நான் எந்த ஒரு நன்மையும் எதிர்பார்க்காமல் உன்னை நேசித்தேன், நீ பாவியாய் இருந்த பொழுதே உனக்காக நான் சிலுவையில் தொங்கினேன். ஒரு ஊழியக்காரர் இப்படியாய் சொன்னார், நல்ல தேவனால் பயன்படுத்தப்படுகிற ஊழியக்காரர். அவர் சொன்னார், அவரு சரியான ஒரு ஆயத்தம் இல்லாமல், தகுதி இல்லாமல் இருக்கும் பொழுதே
தேவன் அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாராம். தேவன் அவர் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாராம். அப்போ இவர் போய் ஆண்டவருடைய சமூகத்தில் அழுகிறாராம், ஆண்டவரே ஏன் நான் ஜெபமே பண்ணல, நான் பரிசுத்தமாகவே இல்லை, நான் யோக்கியமாகவே இல்லை, ஆனால் என்னை கொண்டு உம்முடைய பணியை நிறைவேற்றீங்களே அப்படின்னு சொல்லி அழுந்த பொழுது அவர் சொன்னாராம், அப்பா உன்னுடைய பரிசுத்தத்தை பார்த்து, உன்னுடைய யோக்கியமான வாழ்க்கையை பார்த்து, உன் அழகை பார்த்து, உன் குரலை பார்த்து, உன் டேலண்டை பார்த்து, உன் படிப்பை பார்த்து, உன் பணத்தை பார்த்து, உன்னுடைய திறமைகளை வச்சு அதை பார்த்து உன்னை பயன்படுத்துறதுலப்பா என்னுடைய அன்புனால நான் பயன்படுத்துறேன். என் அன்பை பார்த்து நீ தகுதி அடைய முடியும். அல்லேலூயா. ஆகவே தான் ரட்சிக்கப்படும் பொழுதே நம்ம எல்லாம் பர்ஃபெக்ட் ஆயிடுறதில்ல. அவருடைய அன்பினால் கிருபையாய் நம்மளை ரட்சித்துறாரு. ரட்சிக்கப்பட்ட பிறகு நாம் என்ன பண்றோம்? ஐயோ இவ்வளவு அன்பு கூறாரா, எவ்வளவு அன்பு கூறாரா, எவ்வளவு நேசிக்கிறாரா, தகுதி தான் எனக்கு இதெல்லாம் தராரா அப்படின்னு சொல்லி நாம் இன்னும் அவர் அண்டையில் நாம் சேருகிறோம். ஆகவே தான் நான் சொல்லுகிறது உண்டு, கர்த்தர் எவ்வளவு உங்களை உயர்த்துகிறாரோ, எவ்வளவு பணம் கொடுக்கிறாரோ, எவ்வளவு பொருள் கொடுக்கிறாரோ, எவ்வளவு உலகத்தில் மேன்மை கொடுக்கிறாரோ, அவ்வளவு இயேசுவில் அன்பு கூறுங்கள். அல்லேலூயா. ஏன்னா நீங்கள் நம்முடைய தகுதியை பார்த்து, நம்முடைய பலனை பார்த்து, நம்முடைய எஜுகேஷனை பார்த்து, நம்ம குடும்ப பேக்ரவுண்டை பார்த்து இயேசு நம்மளை அன்பு கூறலுங்க. நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒவ்வொன்றும் அவருடைய தன்னிகரற்ற நிபந்தனை இல்லாத அந்த அன்பினால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு நன்மைகளுக்காக இயேசுவுக்கு நன்றி. ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இன்னைக்கு பாருங்க, அநேகர் இயேசு சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் கூட இருக்கலாம், ஞானஸ்தானம் கூட எடுக்காத இருக்கலாம், சபையில் அங்கமாகாத கூட இருக்கலாம், கர்த்தருடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படாமல் இன்னும் சில குறைகள் கூட இருக்கலாம். அற்புதங்களை செய்து கொண்டு இருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஏன்? அவருடைய அன்பு. ஏன் அன்பு கூறுகிறார்? சங்கீதம் 103 வாசிக்கலாம். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள், நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, அவரே நம்மை உண்டாக்கினார். இந்த உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனுஷனையும் அவர் தாங்க உண்டாக்கினாரு. சொல்லலாம், நான் இப்படி இந்த குடும்பத்தில் பிறந்தேன், அந்த குடும்பத்தில் பிறந்தேன், இவங்க சந்ததியில் வந்ததுன்னு சொல்லலாம். ஆனால் வேத வசனத்தின்படி இந்த பூமியில் உயிரோடு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தையும் அவரால் உண்டாக்கப்பட்டது. அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அவரே நம்மை உண்டாக்கினார், நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். பாருங்க, உலக பிரகாரமான ஒரு உதாரணத்தை நான் சொல்றேன். இந்த இந்தியாவில் நம்ம பிறந்திருக்கிறோம் இல்லையா? இப்போ நம்முடைய மதிப்புக்குரிய மோடி அவர்கள் பிரதமராக இருக்கிறாங்க. அவர்கள் ஒரு சலுகையை அறிவிச்சார்னாக்கா, அவருக்கு வேணுமாக்கிறவன், அவருக்கு வேண்டாதக்கிறவன், அவரை வெறுக்கிறவன், அவரை நிந்திக்கிறவன், அவருக்கு ஓட்டு போடாதவன், அவங்களை ஏற்றுக்கொள்ளாதவங்க அத்தனை பேத்துக்கும் அது பலிக்கும். அப்படிதானே? ஏன்னாக்கா இந்திய குடிமகன் நான் அப்படின்ற அந்த உரிமை இருக்கிறதுனால அத்தனை பேத்துக்குமே அவருடைய அந்த சலுகைகள் வந்து சேரும். அதுபோலதான் தேவன் அவர் இந்த பூமியில் இருக்கிற அத்தனை மனுஷன் அவர் தாங்க உண்டாக்குனாரு. ஆகவே அந்த இயேசுவை ஏத்துக்கிறானோ, மதிக்கிறானோ, மதிக்கலையோ, விசுவாசிக்கிறானோ இல்லையோ, அத்தனை பேருக்கும் அவர் சூரியனை உதிக்க பண்ணுகிறார், காற்றை வீச பண்ணுகிறார், நல்லோர் மேலும் தீயோர் மேலும் தம்முடைய மலையை வருஷிக்க பண்ணுகிறார். அன்பு ஏன் அன்பு கூறுகிறார்னு கேட்டீங்களாக்கா, அன்பு கூறுறது அவருடைய உரிமை, அவருடைய சுபாவம், அவருடைய தன்மை. அவர் அன்பாகவே இருக்கிறார். அவர் அன்பு கூர்ந்துதான் ஆக வேண்டும். ஏன்னு சொன்னால் அவர் தான் உண்டாக்கினார். நீங்க அன்பு கூறலன்னா அதை பத்தி அவர் கவலைப்படுறதில்ல. அன்பு கூறணும்னு விரும்புறாரு, வரணும்னு விரும்புறாரு, வாஞ்சிக்கிறாரு. ஆனால் பொதுவாகவே முழு உலகத்தையும் இயேசு முழு உலகத்தில் இருக்கிற மனுஷர்களையும் அவர் அன்பு கூறுகிறார். ஏனென்று சொன்னால் அவரால் ஒவ்வொருவரும் உண்டாக்கப்பட்டு இருக்கிறோம். அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறோம். அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் மாத்திரமல்ல, அவர் ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொருவரையும் அன்பு கூறாருங்க. எப்படிங்க இப்படி சொல்லலாம்? எல்லாரையும் அன்பு கூறாரா அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு கேட்டீங்களாக்கா, நான் சொல்ல முடியும். ஏன்னாக்கா அவர் அன்பு கூறல, அவர் நியாயம் தீர்க்கிறாரு, அவர் தண்டிக்கிறாரு, அவர் அவங்க மனுஷனுடைய அக்கிரமத்துக்கு சரியான தீர்ப்பு கொடுக்கிறாருனாக்கா ஒருத்தனுமே பூமி மேல் நிற்க முடியாது, ஒருத்தருமே நிற்க முடியாது.
இன்னைக்கு பூமி மேல் நின்று கொண்டிருக்கிற ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவனுடைய அன்பு கிடைத்து கொண்டிருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது. லூக்கா 19:10. ಮನುಷ್ಯಕುಮಾರನು ಕೆಟ್ಟು ಹೋಗಿರುವುದನ್ನು ಹುಡುಕಿ ರಕ್ಷಿಸುವುದಕ್ಕೆ ಬಂದನು. இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார். அல்லேலூயா. எதற்காக இயேசு வந்தாரு? இழந்து போனதை தேட. ஒவ்வொரு மனுஷனும் தன்னுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை இழந்து நிற்கிறான். அந்த இழந்து போன காரியங்களை அவனுக்கு மீண்டும் திரும்ப வாங்கி தந்து, பிசாசினிடத்திலிருந்து அதை கிரயம் கொடுத்து வாங்கி மனுஷனுக்கு இலவசமாய் கொடுக்கவே, நரகத்திலிருந்து ரட்சிக்கவே மனுஷகுமாரன் வந்தார். ஆகவே அவர் அதற்காகவே வந்ததுனால தான் அவர் இன்றைக்கும் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார். 1 தீமோத்தேயு 2:4. மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். எல்லா மனுஷரும் எதற்காக அன்பு கூர்றாரு? புரியுதா இப்போ உங்களுக்கு எதற்கு அன்பு கூர்றாருன்னு? அவர் மாத்திரம் அன்பு கூறாமல், இரக்கம் காண்பிக்காமல், அவருடைய கருணையை வெளிப்படுத்தாமல் இருப்பார் என்று சொன்னால் ஒரு மனுஷனும் இந்த பூமி மேலே இருக்கவே முடியாதுங்க. அவருடைய அன்பினால் தான் நின்று கொண்டிருக்கிறாங்க. ஏன் அன்பு கூர்ந்து கொண்டிருக்கிறார்? எல்லாரும் பாவத்திலிருந்தும், சாபத்திலிருந்தும், வியாதியிலிருந்தும், வரப்போகிற அழிவிலிருந்தும் பாதுகாக்கப்பட வேண்டுமே, முறைப்படி ரட்சிக்கப்பட வேண்டுமே, முறைப்படி இயேசுவின் இரத்தத்தால் கழுவப்பட வேண்டுமே, பிசாசின் வல்லமையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டுமே என்று சொல்லி தொடர்ந்து அன்பு கூர்ந்து கொண்டே இருக்கிறார். எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக அன்பு கூறுகிறார். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் இன்னும் அதிகமாய் அவரில் அன்பு கூற நாம் கடனாளிகளாய் இருக்கிறோம். ஆமேன், ஹல்லேலூயா. சரி, இந்த அன்புள்ள தேவன் அன்பு காட்டுகிறார். தேவனுடைய அன்பு மிக பெரியது. இந்த அன்பு விலையேற பெற்றது. இந்த அன்பு காட்டுகிற தேவன் அவருடைய அன்பை பெற்ற நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? அவருடைய அன்பை அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், அவருடைய அன்பை சந்தேகப்படக்கூடாது என்று விரும்புகிறார். நல்ல ஒரு ஆவிக்குரிய சத்தியம், நன்றாய் கவனியுங்கள். தேவனிடத்தில் அன்பு இருக்கிறது. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசுவின் பிள்ளைகளாய் இருக்கிற நமக்கும் சரி, ரட்சிக்கப்படாமல் இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் உலகத்தில் வாழ்கிறவர்களுக்கும் சரி, நமக்கு ஒரு எதிரி இருக்கிறான் என்பதை நன்றாய் அறிந்து கொள்ள வேண்டும். நமக்கு ஒரு எதிரி, அது மாம்சத்தில் இரத்தத்தில் இருக்கிற எதிரி அல்ல, பிசாசு என்ற எதிரி இருக்கிறான். ஆகவே தான் இயேசு கிறிஸ்து இந்த பிசாசை குறித்து சொல்லும் பொழுது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவுமே வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னைக்கு மனிதனுடைய வாழ்க்கை, நாம் பார்த்து கொண்டிருக்கிற அநேகருடைய வாழ்க்கை, ஒருவேளை நம்முடைய வாழ்க்கை அழிந்து கொண்டிருக்கிறது, கெட்டு கொண்டிருக்கிறது. குடியினால, புகைப்பழக்கத்தினால, விபச்சாரத்தினால, வேசித்தனத்தினால, உலக களியாட்டினால கெட்டு கொண்டிருக்கிறது, அழிந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் வெறும் அந்த மனிதன் மாத்திரம் அல்ல, அதற்கு பின்னால் ஒரு தீய வல்லமை. இதை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். வேதத்தில் பல நேரங்களிலே நாம் தேவனை மாற்றம் பார்த்து கொண்டு போய்கொண்டிருப்போம். ஆனால் நம்முடைய எதிராளியாக இருக்கிற பிசாசு என்கிற ஒருவன் இருக்கிறான். அவனுடைய தந்திரங்கள், அவனுடைய வஞ்சனைகளை குறித்து பல நேரங்களில் தேவ பிள்ளைகளாயிருக்கிற நாம் அறியாமல் போய்விடுகிறோம். தேவனுடைய அன்பை நாம் அறிந்து கொள்வதற்கு பிசாசின் வஞ்சனை, பிசாசின் தந்திரம் எப்பேற்பட்டது என்பதை நாம் அறிந்து கொண்டோம் என்று சொன்னால் தேவனுடைய அன்பு எப்பேற்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடியும். இந்த தேவனுடைய அன்பு எப்போதும் நாம் இயேசுவின் பக்கம் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறது. ஆனால் இந்த பிசாசின் தந்திரம், எல்லாம் இயேசுவின் அன்பு, பிசாசின் தந்திரம். பிசாசுகிட்ட அன்பு இல்லைங்க,
ஆகவே சில பேர்லாம் பேய் பிசாசெல்லாம் நம்புறது கிடையாது. பேய் பிசாசு அதெல்லாம் இல்லைங்க. நாம் பார்த்து விட முடியாதாங்க. நாம் பார்த்து சுத்தமாக வாழ முடியாதாங்க. நாம் பார்த்து குடிக்காத இருந்தால் இருக்க முடியாதாங்க. நாம் பார்த்து இந்த தப்பு செய்யாத இருக்க முடியாதாங்க. ஓகே, அவங்களை குறித்து நான் பேச விரும்பலை. ஆனால் நீ இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவாருங்க. கடவுளுக்கு தெரியுங்க. நீங்கள் இதை சாப்பிட்டீங்களாக்கா பெரிய ஆள் ஆயிருங்க அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். அதனால தான் விலைக்கு வச்சிருக்கிறாரு. யாரெல்லாம் பிசாசை நம்புறீங்க? ஒருத்தருமே பிசாசை நம்புறதில்ல. ரொம்ப சந்தோஷம். பிசாசு இருக்கிறான்னு நம்புறீங்களா? ரொம்ப தெளிவாக இருக்கிறீங்க. ஸ்தோத்திரம். நல்லா தெளிவாக கேட்டுட்டு இருக்கிறீங்க. ரொம்ப சந்தோஷம். பிசாசை நம்புறீங்கன்னா ஒருத்தருங்க ஏற்றுக்கொள்ள பாரு. பிசாசு இருக்கிறான்னு நம்புறான்னா கரெக்டாக கை தூக்குறீங்க. அப்போ நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. இன்றைக்கு ஒரு ஆவிக்குரிய சத்தியம் ஒன்று என்ன தெரியுமா? இயேசுவின் அன்பு. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவின் அன்பு பிசாசின் தந்திரம். அதனால்தான் எல்லா காரியத்திற்கும் நாம் பல நேரங்களிலே நம்முடைய வாழ்க்கையிலும் நம்முடைய குடும்பங்களிலும் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் சபையிலும் சமுதாயத்திலும் நடக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் சில சிக்கல்களுக்கும் சில இழப்புகளுக்கும் சில நஷ்டங்களுக்கும் சில தோல்விகளுக்கும் சில கேடுபாடுகளுக்கும் நாம் டைரக்டாய் நாம் அந்த மனிதர்களையே நாம் குற்றப்படுத்துகிறோம். இவங்க சரியில்லை, இவங்க பண்ணுறது சரியில்லை, இவங்க பேசுறது சரியில்லை, எங்கள் மாமியார் பேசுறது சரியில்லை, எங்கள் மருமக பேசுறது சரியில்லை, எங்கள் மருமகம் பேசுறது சரியில்லை, எங்கள் மாவு பேசுறது சரியில்லை, பக்கத்து வீட்டுக்காரர் பேசுறது சரியில்லை. இப்படி நாம் என்ன பண்ணுறோம்? நம் கண்களில் காண்கிற அந்த நபரை குற்றப்படுத்துகிறோம். நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள். வெறும் நபர் மாத்திரம் காரணம் அல்ல, நபரும் காரணம். ஒத்துக்கொள்கிறேன். ஏன்னா அந்த நபர் பிசாசுக்கு இடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அவர்களுக்கு பின்னால் இருந்து அவங்களை ஆட்டி படைக்கிற, அவங்களை கிரியேட் பண்ணுகிற ஒரு தீய வல்லமை இந்த உலகத்தில் உங்களுடைய கண்களுக்கும் என்னுடைய கண்களுக்கும் தெரியாமல் ஆவிகளின் மண்டலத்தில் அது கிரியை செய்து கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே நாம் கவனமாகவும் விழிப்போடும் நாம் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் நமக்கு அறிவுறுத்துகிறது, ஆலோசனை கொடுக்கிறது. ஆவியானவர் நமக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இதை நான் விளக்க போறேன் பாருங்க. இந்த இயேசுவின் அன்பை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசுவின் அன்பு எப்பேற்பட்டது என்று சொல்லி அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் பிசாசின் தந்திரம் எப்பேற்பட்டது என்பதையும் அறிந்து கொள்ள வேண்டும். பிசாசின் தந்திரத்தை உங்களுக்கு நான் காமிச்சு கொடுக்க விரும்புகிறேன் பாருங்க. இயேசுவின் அன்பு உங்களுக்கு தானா விளங்க ஆரம்பிச்சிடும். எபேசியர் 3:16-19 வாசிக்கலாம். நீங்கள் அவருடைய ஆவியினாலே உள்ளான மனுஷனில் வல்லமையாய் பலப்படவும் விசுவாசத்தினாலே கிறிஸ்து உங்கள் இருதயங்களில் வாசமாய் இருக்கவும் நீங்கள் அன்பிலே வேரூன்றி நிலை பெற்றவர்களாகி சகல பரிசுத்தவான்களோடே கூட கிறிஸ்துவினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள வல்லவர்களாகவும் தேவனுடைய சகல பரிபூரணத்தினாலும் நிறையப்படவும் அவர் தமது மகிமையினுடைய ஐஸ்வர்யத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன். இது ஒரு பரிசுத்தவான்களுக்கான ஜெபம். தேவ பிள்ளைகளுக்கு தேவனுடைய அன்பை விளங்கி கொள்ள வேண்டும் என்பதற்காக அப்போஸ்தலனாகிய பவுல் ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இதில் அவர் அந்த ஜெபத்தை ஆரம்பிக்கும் பொழுதே நீங்கள் நானும் என்ன பண்ணுவோம்? ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஆரம்பிப்போம். இல்லை அப்படின்னு சொன்னாக்கா இயேசு நாமத்தில் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஆரம்பிப்போம். ஆனால் இவர் கீழே கூறுகிற அத்தனை காரியங்களும் அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் அவன் பெற்றுக்கொள்ள, அந்த அன்பை பெற்றுக்கொள்ள, அந்த அன்பில் நிற்க, அந்த அன்பை விசுவாசிக்க, இயேசுவின் அன்பை பற்றி கொள்ள, இயேசுவின் அன்பை ஏற்றுக்கொள்ள, இயேசுவின் அன்பில் நடக்க, இயேசுவின் அன்பை பாராட்ட, இயேசுவின் அன்பை புகழ, இயேசுவின் அன்பில் வேரூன்றி நிலைத்திருக்க ஒரு பலன் தேவையா? அவருடைய ஆவியின் பலன். அதான் பாருங்க, அவர் ஆரம்பிக்கும் பொழுது எப்படி ஆரம்பிக்கிறார்? அவருடைய ஆவியினாலே. எல்லாரும் சொல்லுங்க, பரிசுத்த ஆவியினாலே. அதனால் தாங்க பரிசுத்த ஆவியினால் நாம்
நடத்தப்படலைனாக்கா, பரிசுத்த ஆவியின் உதவியோடு இயேசுவில் அன்பு கூறலைனாக்கா, பரிசுத்தாவின் உதவியோடு மற்றவரிடத்தில் அன்பு கூறலைனாக்கா, நம்முடைய அன்பு அது நிலைத்திருக்காது, பூர்ணமாக இருக்காது. சரி, அடுத்து பாருங்க, இந்த அன்பு குறித்து இங்கே சொல்லப்பட்டிருக்குது. ஆவியினாலே அந்த அன்பு நிலைநிறுத்தப்படுகிறது, அதை உணர்ந்து கொள்ள முடிகிறது. பரிசுத்த ஆவியினாலே அந்த அன்பை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது, அறிந்து கொள்ள வல்லவர்களாக முடிகிறது, நிறையப்பட முடிகிறது. அந்த ஆவியினாலே நமக்கு அந்த பலனெல்லாம் பரிசுத்த ஆவியினாலே கிடைக்கிறது. 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருங்கள், விழித்திருங்கள், ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். புரியுதா உங்களுக்கு? எதிராளி இருக்கிறானா? யாருமே எங்களுக்கு விரோதம் இல்லைங்க, யார் மேலே எங்களுக்கு விரோதம் இல்லைங்க, எல்லாத்து கூட நல்லா இருக்கிறேங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க. ஆனால் உங்கள் கூட நல்லா பேசிட்டு இருக்கிறவங்களே, உங்களோட நல்லா பேசிட்டு இருக்கிறவங்களே உங்களுக்கு பின்னாடி போய் உங்களுக்கு சில தீமைகளை ஏன் நினைக்கிறார்கள்? ஏன் தீமைகளை நினைக்கிறார்கள்? அதனால்தான் நான் சொல்லுகிறது உண்டு, ஒவ்வொரு மனிதனும் நல்லவன். ஆமென். ஒவ்வொரு மனிதனும் நல்லவன். அவன் பிசாசுக்கு இடம் கொடுத்தது அவனுடைய தவறு. ஆனால் அவனை என்மேல் அவன் என்னை பகைக்கிறான், என்னை வெறுக்கிறான், என்னை நேரடியாகவோ மறைமுகமாகவோ என்னை விரோதிக்கிறான் என்று சொன்னால் அவனுக்குள் எதிராளியான பிசாசு கிரியை செய்கிறான் என்று அர்த்தம். அதனால்தான் அவன் வெறுக்கிறான், அதனால்தான் அவன் என்னை பகைக்கிறான். ஆகவே தான் 1 பேதுரு 5:8 சொல்லுகிறது, உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ என்று சுற்றி திரிகிறான். அப்ப எவனை விழுங்கலாமோன்னு சுற்றி திரிகிறானா? புரிந்து கொள்ளுங்கள். எவனை விழுங்கலாமோன்னு சொல்லும் பொழுது, யாரெல்லாம் அவனுக்கு இடம் கொடுக்கிறார்களோ அவர்கள் உள்ளத்தில் வந்து அவர்களை என்ன செய்ய வைக்கலாம் தெரியுமா? அவர்களை என்ன பண்ணுவோம் தெரியுமா? ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அதனால்தான் ஒரு ஊழியக்காரர் சொல்லுவார், விசுவாசிகளை நரகத்துக்கு கொண்டுட்டு போகணுன்றது பிசாசனுடைய டார்கெட் கிடையாதான். ஏன்னா நரகத்துக்கு கொண்டுட்டு போக முடியாது அவனால். ஏன் தெரியுமா? இயேசு ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறாங்க, இயேசு நம்புகிறாங்க, இயேசுடைய ரத்தத்தால் கழுவப்பட்டு இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணுறாங்க, பைபிள் படிக்கிறாங்க, இதெல்லாம் இருக்குது. பிசாசனுடைய தந்திரம் என்ன தெரியுமா? கெர்ச்சிக்கிற சிங்கம் போல. ஏன் அப்படின்னு சொன்னாக்கா, கொஞ்சம் பாருங்க, நீங்கள் வந்து இது எனதாத்தான் இருந்துச்சு, இந்த வீடு எனதாத்தான் இருந்துச்சு. பிசாசு பேசுறது நான் சொல்கிறேன், நல்லா ரெக்கார்ட் பண்ணிக்காங்க. பிசாசு பேசுறது என் வீடாக தானே இருந்துச்சு. ஓகே சரி, இப்போ என்னமோ அவன் என்ன சொல்கிறான் தெரியுமா? நான் பிரியப்பட்டு சரி போனால் போசது ஆண்டவருக்கு சொந்தமாக இருக்கட்டும் அப்படின்னு இந்த வீட்டை நான் கொடுத்துட்டேன், இலவசமாக உனக்கு கொடுத்துட்டு மாதிரி அவன் சொல்லி அப்படி பேசிட்டு, இப்போ ஒன்றும் வேண்டாம், ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு இடம் கொடுத்தா போதும். எவ்வளோக்கு? ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு, அந்த கதை உங்களுக்கெல்லாம் தெரியும், நான் சொல்ல விரும்பலை. ஒரு ஆணி அடிக்கிறதுக்கு இடம் கொடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆணி அடித்து வச்சுக்கிறானா. ஆணிச்சு வச்சுட்டு இந்த ஆணி மாத்திரம் எனக்கு சொந்தம் அப்படின்ட்டு அந்த ஆணியில் கொண்டாந்து பின்னாடி ஒரு கவரை மாட்டுறானா. அப்படியே ஒன்றுனா கொண்டு வந்துட்டு கடைசியில் அந்த ஆணியில் ஒரு ஒட்டகத்தை கழுத்து கட்டி இழுத்துட்டு வந்து அந்த ஆணியில் கட்டி போடுறானா. ஏப்பா இப்படி செய்கிற அப்படின்னாக்கா, இந்த ஆணியோட சம்மந்தப்பட்டிருக்கிற எல்லாம் எனக்கு சொந்தம். அப்போ ஆணி எடுக்கி இடம் கொடுத்ததே எவ்வளோ தப்பு, யோசனை பண்ணி பாருங்க. அதனால்தான் பிசாசுக்கு இடம் கொடாது இருங்கள் என்று சொல்லி வேதம் நமக்கு எச்சரிக்கிறது. அல்லேலூயா. அப்போ கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ அப்படின்னா யாருக்குள்ள வரலாம்? இப்போ உங்களுக்குள்ளாம் வர முடியாது, எனக்குள்ளாம் வர முடியாது. ஆனால் என்ன பண்ணுறோம்? வகை தேடுகிறோம். எந்த விதத்தில் இவர்களை கர்த்தருடைய அன்பை, கர்த்தருடைய நேசத்தை, கர்த்தருடைய இரக்கத்தை, கர்த்தருடைய ரட்சிப்பை சந்தேகப்பட வைக்க, அதாவது அவர் மேல் அவருடைய அன்பை சந்தேகப்படணும். சந்தேகம்லாம் நீங்கள்லாம் கேட்டிருப்பீங்க. உலகத்தில் கணவன் மனைவிக்குள்ள, பெற்றார் பிள்ளைகளுக்குள்ள, உறவுகளுக்குள்ள சில சந்தேகங்கள்லாம் எழும்பி பயங்கரமான விளைவு உண்டு பண்ணிடும். அந்த சந்தேகம் குடும்பத்தையும் உடைச்சிரும், கணவன் மனைவியை பிரிச்சிரும், உறவுகளையும் பிரிச்சிரும். சந்தேகம் என்ன தெரியுமா? இவங்க இப்படி, அதான் ஒரு நான்
கடந்த நாட்களே சொன்னேன், அழகாப்புற கிராமத்தில் நடந்ததான ஒரு விஷயம். மருமக வாய் பேச முடியாது, ஊமையான மருமக. மாமியார் மற்றவங்கிட்ட பக்கத்து வீட்டுக்கிட்ட எதை பேசணும் அவங்க வீட்டுக்காரண்டு போய் பாரு என்னை பற்றி தான் பேசிட்டுக்கிறா அப்படின்னு சொல்லி அந்த மாமியால் வேதனைப்படுத்தி மாமியை தூக்கு போட்டு செத்து போயிட்டா. பாருங்க, சந்தேகம் எந்த அளவுக்கு ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பாதிப்பை உண்டு பண்ணுகிறது. பிசாசு அப்படிப்பட்டதான இயேசுவின் அன்பின் மீது நமக்கு சந்தேகத்தையும், இயேசுவின் ரட்சிப்பின் மீது, இயேசுவின் பாசத்தின் மீது சந்தேகத்தை உண்டு பண்ணுவதற்கு பிசாசு வகை தேடுகிறான். நன்றாய் கவனமாய் எச்சரிக்கையாக இருக்கணும். எந்த விதத்தினாலும் கொண்டு வருவான், எப்படினாலும் கொண்டுட்டு வருவான் சந்தேகத்தை. அந்த ஒரு ரட்சிப்பை குறித்து சந்தேகம், அன்பை குறித்து சந்தேகம், அவர் கொடுக்குற ஆசீர்வாதத்தை குறித்து சந்தேகம், அவருடைய வாக்கு தத்தங்கள் மீது சந்தேகம், அவருடைய வார்த்தைகள் மீது சந்தேகம், அவர் ஆராதிக்கிறது மீது சந்தேகம். இது ஏன் இப்படின்னு சொல்லி சில அறிவுபூர்வமான கேள்விகள் மாறி உள்ளத்தில் போட்டு, அவனுடைய நோக்கம் என்ன தெரியுமா? அவரை நீ சந்தேகப்படணும், அவருடைய வார்த்தையை நீ மீறணும். அதான் உன்னை பருவத்துக்கு போகிறத கூட தடுக்க முடியாது. இந்த உலகத்தில் அவர் வார்த்தையை மீறி அவருக்கு சாட்சி இல்லாமல் வாழ்க்கை தரம் கெட்டதாக உண்டிய சுய விருப்பத்தில் வாழ வேண்டும். விளக்கறேன், கவனிங்க. இயேசு நமக்கு காட்டுகிற அன்பை சந்தேகப்பட வைக்கிறது தான் பிசாசினுடைய தந்திரம். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு எனக்கு காட்டுகிற அன்பை சந்தேகப்பட வைப்பதுதான் பிசாசின் தந்திரம் என்பதை இந்த நாளில் எனக்கு வெளிப்படுத்தின பரிசுத்த ஆவியானவருக்கு நன்றி. வாசிக்கலாம், ஆதியாகமம் 3:5. நீங்கள் இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்றும் நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல் இருப்பீர்கள் என்றும் தேவன் அறிவார் என்றது. ஒரு பெரிய கதை இது. ஓகே, உங்களை எல்லாம் பல தடவை இந்த ஆதியாகமம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து பல பிரசங்கங்களை நீங்கள் கேட்டிருப்பீங்க. ஆதாம் ஏவாள் பாவம் செய்த கதை. அப்போ இந்த சம்பாஷணை நடக்குது. சம்பாஷணை நடக்கும் பொழுது ஏவாளுக்கும் அந்த சர்ப்பத்துக்கும் சம்பாஷணை நடக்கும் பொழுது எப்படி பாருங்க, எப்படி அவன் அந்த டவுட்டை எப்படி கிளப்புறான் பாருங்க. நீ இதை புசிக்கும் நாளிலே உங்கள் கண்கள் திறக்கப்படும் என்று நீங்கள் நன்மை தீமை அறிந்து தேவர்களைப் போல இருப்பீர்கள் என்று தேவன் அறிவாருங்க. கடவுளுக்கு தெரியுங்க. நீங்கள் இதை சாப்பிட்டீங்களாக்கா பெரிய ஆள் ஆயிருங்க அப்படின்னு கடவுளுக்கு தெரியும். அதனால தான் விலைக்கு வச்சிருக்கிறாரு. எப்படி பாருங்க டவுட்டு. அப்பா எதையாவது விலைக்கு வச்சாரா? ஏதோ தோட்டத்தில் எதையாவது விலைக்கு வச்சாரான்னு கேட்குறேன். நான் சொல்கிறேன், இந்த உலகத்தில் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு எதையாவது சாப்பிட வேண்டாம்னு சொல்லியிருக்காரா? இல்லை வேலை பண்ண வேண்டாம்னு சொல்லியிருக்காரா? சந்தோஷப்பட வேண்டாம்னு சொல்லியிருக்காரா? துணி போட வேண்டாம்னு சொல்லியிருக்காரா? நகை போட வேண்டாம்னு சொல்லியிருக்காரா? சொத்து சேர்க்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரா? பாருங்க, இன்னைக்கெல்லாம் பிசாசு தந்துடும். இது ஒரு தந்துடும். எப்பா இதை செய்யக்கூடாது, இப்படி செய்யக்கூடாது, இதை செஞ்சினாக்கா அவர் ஏதோ அவர் மேல் ஒரு சந்தேகம் உண்டாகணும் உங்களுக்கு. இவளும் பார்க்குறா, ஆமால்ல எல்லாத்தையும் கொடுத்துட்டு இதை மாத்திரம் ஏன் விலைக்கு வச்சிருக்காரு? அப்போ நான் ஏதோ இதில் ஒரு பெரிய நன்மை இருக்கிறது அப்படின்ற மாதிரி அந்த நன்மை கடவுள் கொடுக்காத மாதிரியும். அப்போ விபச்சாரம் செய்கிறவங்களாம் எப்படி செய்கிறாங்க? ஏன் செய்கிறான்? அவன் என்ன பண்ணுறான்? கவர்ச்சியை காட்டுறான், இதில் தான் சந்தோஷம் இருக்குது அப்படின்னு காமிக்கிறான். ஆனால் உண்மை அது இல்லையே. அதில் சந்தோஷம் இல்லைங்க, எய்ட்ஸ் தான் இருக்குது. என்ன இருக்குது? பாவம் தான் இருக்குது, வியாதி தான் இருக்குது. ஆனால் எப்படி காமிக்கிறான் பிசாசு? இல்லைங்க, அது கடவுள் உனக்கு ஏன் ஒதுக்கி வச்சிருக்காரு தெரியுமா? அதில் நிறைய சந்தோஷம் இருக்குது, அத்தான் கடவுள் உனக்கு ஒதுக்கி வச்சிட்டாரு. ஏன் சாராயம் குடிக்கிறான்? ஏன் மதுபானம் இருந்துறான்? ஏன் தீய செயலெல்லாம் செய்கிறான்? பிசாசு என்ன பண்ணுறான்? கர்த்தர் நமக்கு நியாயமாய், நீதியாய், ஒழுங்காய், பரிசுத்தமாய் அனுபவிக்கும்படி கொடுத்ததாய் தாண்டி தீமை உண்டாகிறதை நன்மை போல காட்டி, கவர்ச்சியாய் காட்டி வஞ்சிக்கிறான். ஆவியானவரோ நமக்கு அதையும் தாண்டி அவருடைய தந்திரத்தை வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அதற்காகத்தான் பாருங்க,
ஒவ்வொரு ஆராதனையும், ஒவ்வொரு பிரசங்கமும், ஒவ்வொரு வேத வார்த்தை தியானமும் நமக்கு அவசியம். ஒரு ஊழியக்காரர் எனக்கு சொன்னார், எந்த கூட்டமாக இருந்தாலும் உனக்கு பிடிச்சிருக்குதோ பிடிக்கலையோ, எங்கெல்லாம் பரிசுத்தவான்கள் கூடி ஆராதிக்கிறாங்களோ, எந்த சபையாக இருந்தாலும் ஆவியோடு உண்மையோடு ஆராதிக்கிற வசனத்தை போதிக்கிற எந்த சபையாக இருந்தாலும் உனக்கு வாய்ப்பு கிடைக்கும் என்றால் உன்னை உள்ளே பிரவேசித்துக்கொள். அங்கே பேசப்படுகிற 1000 வார்த்தைகளில் ஒரு வார்த்தை உனக்கு பிரயோஜனமாக இருக்கும். ஹல்லேலூயா. என்று சொன்னால் அவன் நல்லவனோ கெட்டவனோ, ஜெபித்து வந்தவனோ ஜெபிக்காமல் வந்தவனோ, அபிஷேகம் பண்ணப்பட்டு வந்தவனோ, எப்படி வந்திருக்கானோ தெரியாது. பரிசுத்தவான்கள் கூடும் பொழுது யார் எப்படி வந்திருந்தாலும் வார்த்தையின்படி என் நாமத்தில் கூடுகிற இடத்தில் தேவன் வந்திருக்கிறார், தேவன் வந்திருப்பார் அங்கே. அதனால்தான் எத்தனை கூட்டங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அதுக்காக நீங்கள் லீவு போட்டு வேலையை விட்டுட்டு ஓடணும்னு சொல்ல. எந்த கூட்டமாக இருந்தாலும், ஆவிக்குரிய கூட்டங்களோ தியான கூட்டங்களோ, ஆவியோடு உண்மையோடும் தொழுது கொள்கிற சபை கூடுதலோ பிரசங்கங்களோ தவறாமல் நீங்கள் கலந்து கொண்டு பாருங்க, வாழ்க்கை மறுரூபமாக்கப்படும். என்று சொன்னால் வார்த்தை யார் கொடுக்கிறாங்கன்றது முக்கியம் இல்லை, அது யாருடைய வார்த்தை என்பது முக்கியம். ஹல்லேலூயா. மோதியே நேரம் சொல்லணும்னு ஒன்றும் இல்லை. மோதி சொன்னத்தை எடுத்து சொல்ற சாதாரண ஒரு ஆஷா ஒர்க்கருக்கு அந்த பவர் உண்டு, அந்த வார்த்தைக்கு பவர் உண்டு. அந்த ஆஷா ஒர்க்கர் சொன்னாலும் அது மோதி வார்த்தை, ஆனால் பவர் அதே பவரோட தான் கிரியை செய்யும். அவங்க வந்து கேட்பாங்க, சில நேரத்துக்கு வீட்டுக்கெல்லாம் வந்து கேட்பாங்க, ஆதார் கார்டு நம்பர்லாம் சொல்லுங்கன்னு. யாருங்க சொன்னது? இல்லைங்க, மேல் மட்டத்திலேருந்து உங்கள் ஆதார் கார்டு நம்பர்லாம் எழுதிட்டு வர சொல்லுறாங்க அப்படின்னு அவங்க சொன்ன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? கீழ்ப்படுவீங்க. ஏன்னாக்கா அந்த வார்த்தை அதிகாரப்பூர்வமான வார்த்தை, சொல்கிறது சின்ன ஆளாக இருக்கலாம், தேவனுடைய வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா. ஆகவே இந்த பிசாசு எப்படி தந்திரமாய் இயேசுவின் அன்பை சந்தேகப்பட வச்சான். சரி, சந்தேகப்பட வச்சதுனால இவர்கள் பாவம் செய்வதற்கு ஏதுவானது. அதை புசித்தார்கள். கர்த்தர் சில சிச்சைகளை கொடுக்கிறார். இப்போ தான் அவருடைய அன்பு உங்களுக்கு புரிய போகுது. அவருடைய அன்பு புரிய போகுது பாருங்க உங்களுக்கு. ஆதியாகமம் 3:21 வாசிங்க. ಯೆಹೋವ ದೇವರು ಆದಾಮನಿಗೂ ಅವನ ಹೆಂಡತಿಗೂ ಚರ್ಮದ ಅಂಗಿಗಳನ್ನು ಮಾಡಿ ತೊಡಿಸಿದರು. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை சந்தேகத்தை கிளப்பி விட்டுட்டு பாவம் செய்ய வச்சுட்டு ஓடியே போயிட்டான். பாவம் செஞ்சு நிர்வாணமாக இருக்கிறவனோடு தொடர்ந்து நிற்கிறது ஆண்டவர் தாங்க. தொடர்ந்து அவனோடு இருக்கிறது ஆண்டவர் தாங்க. இருந்தானா அவன்? அதனால்தான் ஒரு பக்தன் பாடுவார், அருமையான ஒரு பாடல். தோண்டி விட்டு வேடிக்கை பார்க்கிறான், ஆசை காட்டி அழிக்க நினைக்கிறான், தூண்ட விடாதே அவனை துளியும் நம்பாதே. தூண்டி விட்டு வேடிக்கை பார்க்குறாங்க பாருங்க. தூண்டி விட்டுட்டான், அந்த பிசாசு தூண்டி விட்டான். அப்படி அன்பை சந்தேகப்பட வச்சுட்டான். அவர் அன்பை எண்ணி பார்க்க முடியாமல் அவரை அன்பை குறைத்து எடை போட வச்சிட்டான் பிசாசு. அதனால் ஒரு மிகப்பெரிய பாவம் அங்கு உருவானது, சாபம் உண்டானது. கர்த்தருடைய சிச்சைக்கு ஆளானார்கள், கர்த்தருடைய சில தண்டனைக்கு ஆளானார்கள். அவன் இருக்கிற இடமே காணோம், அதுக்கு பிசாசு இருக்கிற இடமே காணோம். ஓடிட்டான். ஓடிட்டு அவனுடைய காரியம் ஜெயமாய் ஆகிவிட்டுதான் ஓடிட்டான். தொடர்ந்து அன்பை சந்தேகப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு அவமானப்பட்டு நிற்கிற இந்த மனிதனோடு கூடவே இயேசு இருக்கிறார், கூடவே இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. இவர் ஓடலைங்க. என் அன்பை சந்தேகப்பட்டுட்டியா, போ நீயாச்சும் பொழப்பாச்சு. நம்ம அப்படி தானே சொல்கிறோம். நம்மளை யாராவது காயப்படுத்திட்டாக்கா, நம்மளை யாரும் வேதனைப்படுத்திட்டாக்கா, உன் வரவே வேண்டாம் போ, உதறி தள்ளி விட்டு போயிடுறோம். இவர் வராரு, எங்கப்பா இருக்கிற, என்னப்பா செஞ்ச, ஏப்பா என் அன்பை சந்தேகப்பட்ட, ஏன் என் அன்பை சந்தேகப்பட்ட? அந்த பொல்லாங்குடைய வார்த்தை கேட்டு ஏன் என் அன்பு சந்தேகப்பட்ட? இல்லைப்பா, உனக்காக நான் உயிர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறேன், உனக்காக உயிர் கொடுக்க ஆயத்தமாக இருக்கிறன்றத அங்கேயே வெளிப்படுத்துறாரு. இவன் என்ன பண்ணுறான்? சரியாப்பா, அவன் பேச்சு கேட்டு நான் தப்பு பண்ணிட்டேன். பாருங்க, மனிதனுடைய ஒரு 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 பிரஸ்டிஜை தான். தப்பு பண்ணிடுவான். தப்பு பண்ணிட்டு நான் தப்பு பண்ணிட்டேன், போ பெண்ணாய் போச்சு, நான் எப்படியாவது நான் வாழ்ந்துக்கிறேன், என்னை காப்பாற்றிக்க எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு போய்
தப்புன்னு உடனே அவன் போய் என்ன பண்ணுறான், கொஞ்சம் இலைங்களெல்லாம் பிச்சு தன் மானத்தை காப்பாற்றுறதுக்கு கொஞ்சம் இலைகள்லாம் போட்டு தன்னை சுற்றியும் தைச்சி மாட்டிக்கிறான். வர்றாரு, பா இன்னும் நான் உன்னை நேசிக்கிறேன், இன்னும் உன்னை நேசிக்கிறேன். ஏன் தெரியுமா, நீ உன்னுடைய நிர்வாணத்தை மூடுகிறதுக்கு, உன் அவமானத்தை மூடுகிறதுக்கு, உன் பிரச்சனையை தீர்த்து கொள்ளுகிறதுக்கு நீ உண்டு பண்ணி வைத்திருக்கிற, நீ நம்புகிற, நீ ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிற உன்னுடைய பாதுகாப்பு, உன்னுடைய முயற்சி, உன்னுடைய பரிகார செயல்கள் உன்னை பாதுகாக்காதுப்பா. நான் தான் உன்னை பாதுகாக்கணும். ஏன்னா நான் தான் உன்னை உண்டாக்கினேன், நான் தான் உண்மையில் அன்புள்ளவனா இருக்கிறேன், நான் தான் உன்னை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லி அவன் கேட்கலைங்க. இங்கே தாங்க அவருடைய அன்பு வெளிப்படுது. அவன் கேட்கல, ஆண்டவரே நான் நிர்மாணமாக இருக்கிறேன், எனக்கு ஏதாவது செய்யுங்கன்னு கேட்டானா, கேட்கல. அவன் தன்னை பாதுகாத்துக்கிறதுக்கு தன்னால் இயன்ற முயற்சி, தன்னால் தன்னை ஒழுக்கமாய் பாதுகாத்துக் கொள்கிறதுக்கு, தன் நிர்வாணத்தை மூடுகிறதுக்கு தன்னால் இயன்ற முயற்சி. இலையை தைக்கிறான். ஓ ஓகே, நான் ஓகே, ஐ ஆம் பர்ஃபெக்ட், இப்போ நான் நிர்வாணம் இல்லாத நான் யோக்கியமாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி தன்னை திருப்தி செய்து கொண்டு கர்த்தருடைய சமூகத்துக்கு விலகிடுறான். அவர் வராரு, இல்லைப்பா இது நிரந்தரம் இல்லைப்பா, உன்னுடைய செல்ஃப் கண்ட்ரோல், உன்னுடைய சுய முயற்சினால் உண்டு பண்ணதானே இந்த பரிகாரம் நிரந்தரம் இல்லைப்பா. நான் நிரந்தரமாய் உன் நிர்வாணத்தை மூடுகிற ஒரு தீர்ப்பை உண்டு பண்ண போகிறேன், அதுக்கு ரத்தம் தேவைப்பா, வாப்பா அப்படின்னு அவனை கூட்டிகிட்டு வராரு. அவனை கூட்டிகிட்டு வந்து அவன் முன்னால் ஒரு ஆட்டை அடிக்கிறாரு. அந்த ஆட்டை அடித்து அந்த ஆட்டை கொன்று அதனுடைய தோலை உரிக்கிறாரு. தோலை உதிர்த்து அந்த தோல் ஆடையை அவனுக்கு குடித்து பாருப்பா, எத்தனை நாள் ஆனாலும் உன் நிர்வாணம் தெரியாமல் இந்த ரத்தத்தின் ஆடை உன்னை காக்கும். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, என்னுடைய சுய முயற்சிகள், நம்முடைய பிரஸ்டீஜ், நம்முடைய பணம், நம்முடைய பொருள், நம்முடைய திறமை, நம்முடைய அறிவு, நம்முடைய ஞானத்தினால் நாம் உண்டு பண்ணி கொள்ளுகிற யோக்கியமான வாழ்க்கை இல்ல, ஒரு பக்தியான ஒரு டீசென்டான வாழ்க்கை நம்முடைய நிர்வாணத்தை ஒருபொழுதும் மூடுகிறதில்ல, நமக்கு ரட்சிப்பை உண்டு பண்ணுகிறதில்ல. அவருடைய அன்பினால் நாம் கேட்காமலே, எல்லாம் சொல்லுங்க, கேட்காமலே, நான் கேட்காமலே, எல்லாம் சொல்லுங்க, நீங்க கேட்டீங்களா? ரத்தத்தின் ஆட வேணும்னு ஆதாம் கேட்டானா? ஆதாம் ஸ்தானத்தில் தாங்க நாம் இருந்தோம். நம்ம ஒருத்தருமே கேட்கல, ஆண்டவரே என்னை ரட்சியும், உடைய ரத்தத்தால் என்ன மூடுன்னு சொல்லி நம்ம ஒருத்தருமே கேட்கல. அவரே வந்தார், இயேசு அவரே வந்தார். நீங்கள் நான் பிறப்பதற்கு முன்பதாகவே அவர் வந்து விட்டார். இப்ப நான் ஒரு காரியத்தை சொல்றேன். இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்கிறதுக்கு முன்பதாகவே கர்த்தருடைய அன்பை சந்தேகப்படுவதற்கு முன்பதாகவே ஆட்டுக்குட்டி ஆயத்தமாய் இருந்ததே. ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? திடீர்னு ஒரு ஆட்டுக்குட்டி அங்க வந்துடல. ஏற்கனவே ஒரு ஆட்டுக்குட்டி, இவன் கர்த்தருடைய அன்பை சந்தேகப்படுவான், இவனுக்காய் என் ஜீவன் இங்கு கொடுக்கப்பட்டு, என் ரத்தம் சிந்தப்பட்டு, என் ஆடையினால், என் தோளினால் இவன் சந்தேகப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்ட இவனுடைய நிர்வாணத்தை மூடுவதற்காக நான் சாக ஆயத்தமா இருக்கிறேன் என்று சொல்லி ஒரு ஆட்டுக்குட்டி அங்கு தயாராக இருந்தது. இவன் நிர்வாணமாக்கப்பட்ட உடனே இவன் நிர்வாணத்தை இவன் மூடிக்கொள்ள முயற்சிக்கிறான். ஆண்டவர் வந்தார், அவருடைய அன்பினால் வந்தார். அவன் நிர்வாணத்தை மூடுகிறார். எதனால்? ஏற்கனவே ஆயத்தமாய் நின்று கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்குட்டி. அந்த ஆட்டுக்குட்டியை கொன்று அந்த இரத்தத்தினால் நிறைந்த அந்த ஆடையை, அந்த தோலை எடுத்து அவன் மேல் போற்றி, இனி உன் நிர்வாணம் எதனால் மூடப்பட்டு இருக்கட்டும், இது உனக்கு நிரந்தரமான ஒரு தீர்வு. இனி எவ்வளவு வெயில் அடித்தாலும், எவ்வளவு காற்றடித்தாலும், எவ்வளவு மழை பெய்தாலும், உன்மேல் தண்ணீர் வந்தாலும், உன்னை எந்த விதமான காற்றும் மழையிலும் கூட உன் நிர்வாணம் தெரியாதபடி உன்னை பத்திரமாய் மூடுகிற ஜீவனுள்ள தேவனுடைய ஆட்டுக்குட்டி ரத்தம். ஹல்லேலூயா. இந்த ரத்தம் தான் என்னுடைய பாவங்களை மூடுகிறது, நிர்வாணத்தை மூடுகிறது. ஆகவே இதில் அவருடைய அன்பு விளங்குதா உங்களுக்கு? எவ்வளவு அன்பு காட்டுகிறார். தந்திரமாய் இயேசுவின் அன்பை சந்தேகப்பட வைத்து, அவருடைய அன்பை அற்பமாய் எண்ண வைத்து, அவருடைய வார்த்தையை மீறின உடனே அவன் அங்கிருந்து எஸ்கேப் ஆயிட்டான். நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. பிசாசானவன் இன்றைக்கும் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே, குடும்பங்களிலே கிரியை செய்கிறான். அவனுடைய வேலையை அவன் செஞ்சுட்டு அவன்
சில நேரங்களில் உங்களை பார்த்து சிரித்து கொண்டு இருப்பான். ஆனால் நீங்கள் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலும் நீங்கள் அவருடைய அன்பை மறந்து போன, அவருடைய அன்பை எண்ணி பார்க்காத சூழ்நிலையிலும் உங்களோடு கூடவே இருந்து உங்களுடைய நிர்வாணத்தையும் உங்களுடைய பிரச்சனைகளையும் தீர்த்து வைக்கிற இயேசுவின் அன்புக்கு ஈடாக இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. அல்லேலூயா. ஆகவே தான் அவருடைய அன்பை நாம் அற்பமாக எண்ணக்கூடாது. அநேகர் இதை அற்பமாக நினைக்கிறாங்க, அநேகர் அப்படி அதை ஏற்றுக்கொள்ளாமல் போகிறாங்க. ஆனால் நீங்களும் நானும் இயேசுவின் அன்பை நாம் உயர்வாய் நாம் பார்ப்போம். அல்லேலூயா. ஆகவே நாம் இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருப்பது அவருடைய அன்பினால தான். அந்த அன்பு, இயேசுவின் அன்பு, அன்றைக்கு ஆதாம் ஏவாளுக்கு தேவனுடைய அன்பு கிடைக்கவில்லை என்று சொன்னால் அவர்கள் அன்றைக்கே பிசாசின் தந்திரங்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் இடம் கொடுத்த அன்ற நாளிலே அவங்க செத்து போயிருக்க வேண்டும். ஆனால் அன்பினால் மீண்டும் ஒரு வாழ்வை அவர்களுக்கு கொடுத்தார். இன்றைக்கு உங்களுக்கும் எனக்கும் அப்படித்தான் ஒரு வாழ்வை கொடுத்திருக்கிறார். மீண்டும் ஒரு வாழ்க்கையை கொடுத்திருக்கிறார். இயேசுவின் இரத்தத்தினால் அவருடைய ரட்சிப்பின் ஆடையை நம்மேல் போர்த்தி இருக்கிறார். நாம் அவருடைய அன்பினால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆகவே நம்முடைய சுயபலம், நம்முடைய இருக்கிற எல்லா விதமான தகுதி, பிரஸ்டேஜ், நம்முடைய மேன்மை, பணம், பொருள் எல்லாம் ஒரு நாள் நம்மை விட்டு கடந்து போகும். இயேசுவின் அன்பு நம்மோடு கூட இருக்கும். ஏன்னு சொன்னால் இந்த அன்பு இந்த உலகத்தில் அவர் பக்கம் நாம் நிற்க வேண்டும் என்று விரும்புகிறது. நம்மிடத்தில் ஏன் நிற்கணும்னு விரும்ப தெரியுமா? ஏன்னா இந்த உலகத்தின் வாழ்க்கை ஒரு நாள் நிச்சயமாய் முடிந்த பிறகு என்றென்றும் அவரோடு தான் இருக்க போகிறோம். அல்லேலூயா. ஆகவே தான் இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அவரோடு வாழ்வோம். அவர் நம்மளுக்கு ஒரு பொழுதும் தீமை செய்ய மாட்டார். ஆகவே இயேசுவின் அன்பை சந்தேகப்படாது இருப்போம். இயேசு நமக்கு எப்பொழுதுமே நன்மையை மாத்திரமே செய்கிறவர். அல்லேலூயா. எழுந்து நிற்போமா? எழுந்து நின்று ஒரு சில வார்த்தைகளை நாம் அறிக்கை பண்ண போகிறோம். தொடர்ந்து வருகிற வாரத்தில் நாம் இன்னும் அதிகமாக அவருடைய அன்பை குறித்து நாம் தியானிக்க போகிறோம். எல்லாரும் கூட நாம் சொல்லுவோம். இந்த வார்த்தைகளை என்னோடு கூட நீங்கள் அறிக்கை பண்ணுங்க. எரேமியாவின் புஸ்தகம் 31வது அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகள் அறிவித்து இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். கர்த்தர் யாக்கோபை அவனிலும் பலவானுடைய கைக்கு அவனை நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனில் உச்சியிலே கம்பீரித்து கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தொய்ந்து போவதில்லை. அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவரை சந்தோஷப்படுத்துவேன். ஆசாரியர்கள் ஆத்மாவை கொழுமையானவைகளால் பூரிப்பாக்குவேன். என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எல்லா கரங்களை உயர்த்தி இந்த வார்த்தைக்காக நன்றி சொல்லுவோமா? அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தி ஆவார்கள். ஏன் நமக்கு நன்மை கொடுக்கிறார்? அவர் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். நம்மேல் அன்பு வைத்திருக்கிறதுனால நாம் கேட்காமலேயே, அதான் கைகளை உயர்த்தி சொல்லுங்க, ஆண்டவரே நான் கேட்காமலேயே எனக்கு தோளாடை, நான் கேட்காமலேயே ரட்சிப்பு, நான் கேட்காமலேயே நன்மை, நான் கேட்காமலேயே பரிசுத்தம், நான் கேட்காத எத்தனையோ காரியங்கள் என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறதே, அதற்காக நன்றின்னு சொல்லுவீங்களா? நன்றி அப்பா, நன்றி அடை, நான் கேட்காமலேயே ஓ ரிகாபடா துரா சந்தாலா கரபா, இயேசுவின் நாமத்தில்
ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகள் கேட்காத அநேக காரியங்கள் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. உம்முடைய பரிபூர்ண நன்மைகளால் உம்முடைய பிள்ளைகளை உம்முடைய அன்பினால் திருப்தியாக்குவீராக, அன்பினால் திருப்தியாக்குவீராக. ஹல்லேலூயா. நீர் அளிக்கும் நன்மையால் நீர் திருப்தி ஆக்குவேன் என்று எரேமியா 31:14 சொல்லப்பட்டபடியே இந்த நாட்களிலே உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய அன்பினால், அவர்கள் கேட்காமலேயே உம்முடைய அன்பினால் நீர் அளிக்கும் நன்மைகளால் ஒவ்வொருவரும் திருப்தி ஆவார்களாக. சஞ்சலம் நீங்குவதாக, சந்தோஷம் உண்டாவதாக, குறைவுகள் நிறைவாவதாக, செழிப்பு உண்டாவதாக, வருமானம் பெருகுவதாக, ஐஸ்வர்யம் உண்டாவதாக. நன்மைகளால் உன் பிள்ளைகளுடைய வாயை திருப்தி ஆக்குவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். உம்முடைய அன்புக்காய் நன்றி செலுத்துகிறேன். உம்முடைய நன்மைகளை ஏற்றுக்கொள்கிறோம். எங்கள் பரலோகத்தின் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.